ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 மூன்றாம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத ஏன்னு. இங்கு P of A is to P of A dash equal to 17 is to 15 மற்றும் N of S is equal to 640 எனில் P of A dash என்ன, N of A கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. P of A is to P of A dash is equal to 17 is to 15 அப்படின்னா மடங்குன்னு அர்த்தம். அப்போ P of A is equal to 17xன்னு எடுத்துக்கலாம். P of A dash is equal to எத்தனை மடங்குன்னு நமக்கு தெரியாது, 15xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா நமக்கு தெரியாது, விகிதம்னு கொடுத்துருக்கு. இப்போ இன்னொன்று நமக்கு தெரியும், P of A plus P of A dash is equal to 1. இதனுடைய நிரப்பு கணம் தான் இது, இதனுடைய நிரப்பி தான் இது. ஸோ P of A plus P of A dash equal to 1ன்னு தெரியும். P of Aங்கிறது 17x, இது 15x. ஸோ 32x is equal to 1. ஸோ x is equal to 1/32. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்போ P of A is equal to 17xன்னு இருக்கும். ஸோ P of A is equal to 17 into 1/32, அதாவது 17/32 தான் P of A. ஜெனரலா ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு என்ன எழுதுவான்? பட் P of A is equal to N of A by N of S. இது நமக்கு ஃபார்முலா, தெரிந்த ஃபார்முலா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? N of S is equal to 640ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப P of Aக்கு ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? இது 1ன்னு வச்சுக்கிறோம், அது 2ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ஸோ N of A by N of S is equal to 17/32. N of S எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 640ன்னு கொடுத்துருக்காங்க. N of A தெரியாது. ஸோ N of A மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோ. இந்த 640 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கிட்டு கொண்டுட்டு வா. இது 2 டைம்ஸ், இங்கே ஒரு 0 20. ஸோ N of A is equal to 340. N of A எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. N of A செகண்ட் இது கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. P of A dash, P of A dash என்னது? 15x. P of A dash is equal to 15x. xக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 into 1/32, அதாவது P of A dash is equal to 15/32. N of A எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 340. இது 2 ஆன்சர். ஓகேவா? N of Aவும் P of A dash கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு.